இப்போ நம்ம பிளெண்டருக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிளெண்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை மாயா, சினிமா 4D, 3ds Max இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வியூ போர்ட் நேவிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. இதில் இன்புட் பேனலில் எமுலேட் 3 மவுஸ் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஆல்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வியூ போர்ட் நல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீன் கேஸ் கீஸில் மிடில் மவுஸ்னு காட்டும், பட் ஸ்டில் நான் ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு லெஃப்ட் கிளிக்கே ஒர்க் ஆகுது. ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேன். ஸோ பேன்னா இந்த ஆக்ஷன் நம்ம வியூ போர்ட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பேர் பேன். ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட்டில் கீ மேப் போய்க்கோங்க. அதில் பேன் டைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இதில் வியூ 3Dன்னு இருக்கும். இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு எந்த கீ நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கணும். சாரி, ஆல்ட் ப்ளஸ் மிடில் கிளிக் நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் மாயாக்கு ஏற்ற மாதிரி இதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க் பண்ணால் இது பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்ட் ப்ளஸ் மிடில் கிளிக் பண்ணும்போது எனக்கு வியூ போர்ட் பேன் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ வியூ போர்ட் நேவிகேஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ வியூஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அதாவது இங்கே போக 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 இந்த ஆப்ஜெக்டோட கியூபோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். இங்கே போக போக ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா போக போக இந்த சைஸ் வந்து இங்கே சின்னதாகிட்டே போகும். ஸோ இதை நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். நம்பேட் கீஸில் 1 நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பேடில் 1 ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட் பேக். ஸோ கண்ட்ரோல் 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா பேக் வியூ. ஸோ 1 ஃபார் ஃப்ரண்ட் வியூ, கண்ட்ரோல் 1 பேக் வியூ. ஸோ 3 ஃபார் ரைட் வியூ, கண்ட்ரோல் ப்ளஸ் 3 வந்து லெஃப்ட் வியூ. ஸோ 7 வந்து டாப் வியூ, கண்ட்ரோல் 7 வந்து பாட்டம் வியூ. ஸோ இதுதான் நம்மளுடைய வியூ போர்ட் நேவிகேஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சு நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஆடில் போயிட்டு மெஷ்ல கியூப். ஸோ நீங்கள் ஆடில் போய் எடுக்கிறத ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா இதோட மெனு நீங்கள் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ எது வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மூவ் டூல். இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. நம்ம பாக்ஸ் செலெக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ மாயாவில் நம்ம மூவ் டூலுக்கு வந்து W அசைன் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து W செலெக்ஷன் டூலுக்கு எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸ் செலெக்ஷனில் வச்சுட்டு இதுக்கு நான் W அசைன் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எடிட் ப்ரிஃபரன்ஸில் கீ மேப்பில் போய் கூட நீங்கள் அசைன் பண்ணலாம். இல்லை இந்த டூலில் ரைட் கிளிக் பண்ணி அசைன் ஷார்ட்கட் கொடுத்துட்டு W ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இதுக்கு நமக்கு அசைன் ஆகிடும். இப்போ நான் வேறு டூல் வச்சுட்டு W கிளிக் பண்ணும்போது எனக்கு மூவ் டூலுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போது நமக்கு ஆப்ஜெக்டில் எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோட் போயிடும். ஸோ இதில் தான் நமக்கு வெர்டெக்ஸ், எட்ஜ் அண்ட் ஃபேஸ் தெரியும். ஸோ வெர்டெக்ஸ் வந்து 1, 2 வந்து எட்ஜுக்கு, 3 வந்து ஃபேஸ். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் மோட் போனால் தான் நமக்கு வந்து எட்ஜ் விசிபிள் ஆகுது. ஆப்ஜெக்ட் மோடில் தெரியல. ஸோ டேப் ஃபார் எடிட் மோட், டேப் ஃபார் ஆப்ஜெக்ட் மோட். சரிங்களா? ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் மோட்லேயே நமக்கு ஒயர் ஃப்ரேம் தெரியணும் அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி ஒயர் ஃப்ரேமை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் மோட்லேயும் ஒயர் ஃப்ரேம் தெரியும், எடிட் மோட்லேயும் ஒயர் ஃப்ரேம் தெரியும். ஸோ இது நம்ம ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், அசைன் ஷார்ட்கட் போய் டபுள் கொட்டேஷன் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டபுள் கொட்டேஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒயர் ஃப்ரேம் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு மூவ் டூல். ஸோ ரெட் ஃபார் எக்ஸ், ஒய் ஃபார் க்ரீன் அண்ட் ப்ளூ ஃபார் இசட். ஸோ இந்த வியூ இந்த ஆக்சிஸ் எல்லாமே இங்கே ரொட்டேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக் பண்ணி இழுக்கும்போது அந்தந்த ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் G ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வியூ போர்ட்டில் ஃப்ரீயாக இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணணும்னா G ப்ரெஸ் பண்ணிவிட்டு X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் லைன் வந்து இதுக்கு சென்டரில் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் மட்டும்தான் மூவ் ஆகும். இப்போ Y ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஒயில் மூவ் ஆகும். இப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் இசட்டில் மூவ் ஆகணும், ஆனால் ஒயில் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகக்கூடாதோ அந்த ஆக்சிஸ். நான் இப்போ ஷிஃப்ட் இசட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இசட் ஆக்சிஸ் தவிர மீதி 2 ஆக்சிஸ்லையும் எனக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் D யூஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இது 2ஐயும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் J கொடுத்தீங்கன்னா கம்பைன் ஆயிரும். ஸோ கம்பைனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் J. ஸோ கம்பைன் பண்ணதை செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து டேப் போயிட்டு A கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி P இல்லை பை லூஸ் பார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே
செப்பரேட் ஆயிடும். ஓகே, இப்போ இதில் நம்ம எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl R கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் எட்ஜ் லூப் ஆட் பண்ணணுன்றதை காட்டும். ஸோ மிடில் மவுஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எத்தனை எட்ஜ் லூப்புங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணி பிளேஸ்மெண்ட்டை எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபேஸ் நமக்கு இங்கே டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எட்ஜில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லூப்போட இந்த ஃபேஸோட லூப் எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ F ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸ் நமக்கு ஃபில் ஆயிரும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு வெர்டெக்ஸையும் நீங்கள் ஒரு எட்ஜ் மூலியமாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணி J கொடுக்கணும். ஸோ J கொடுத்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸில் இருக்க எட்ஜ் லூப் கனெக்ட் ஆயிரும். இந்த ஆரிஜின் வந்து சென்டரில் வர்றதுக்கு ரைட் கிளிக் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த ஆரிஜின் வந்து இதுக்கு சென்டரில் வந்துடும். இப்போ மூவ் பண்ண பிளேஸ்மெண்ட்டை N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐட்டம்னு ஒரு பேனல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் மூவ் ஸ்கேல் ரொட்டேட் ஆப்ஷனுக்கு என்னென்னன்றது இங்கேயே உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மூவ் ரீசெட் பண்ணோன்னா இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி 0 கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகிரும். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ G ஃபார் மூவ், Alt G ஃபார் ரீசெட் மூவ், ஸோ Alt R ஃபார் ரொட்டேட், Alt S ஃபார் ஸ்கேல். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நமக்கு ரீசெட் ஆகி வேர்ல்டு ஆரிஜினுக்கு சென்டரில் வந்துருச்சு. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளண்டரில் நீங்கள் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பெவல் ஆகட்டும், ஸ்மூத் ஆகட்டும், பிரிட்ஜ் ஆகட்டும், எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்கேலோட வேல்யூ வந்து நமக்கு 1ல் இருக்கணும். ஸ்க்ரீன் கேஷ் கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கியூபை டூப்ளிகேட் பண்ணி சைடில் வச்சுக்கிறேன். ஸோ 2 கியூபையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நான் இதை ஸ்கேல் பண்ணுறேன். இப்போது ஸ்கேலில் நமக்கு ரெண்டுத்துலேயுமே வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டபுள் கொட்டேஷன் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் நமக்கு ஒயர் ஃப்ரேம் தெரியறதுக்காக. ஸோ அதை டபுள் கொட்டேஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கொட்டேஷன் கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி Ctrl A கொடுத்து நான் இதை ஸ்கேல் கொடுத்தேன் அப்படின்னா இதோட வேல்யூ எல்லாமே நமக்கு ஒன்றா சேஞ்ச் ஆயிரும். இதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ பெவலுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Ctrl B. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப்பை செலக்ட் பண்ணி எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு பெவல் ஆகும். அப்படியே கிளிக் பண்ணாமல் மிடில் மவுஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எத்தனை சப்டிவிஷன் நமக்கு ஆட் ஆகும். ஸோ எந்த சைஸில் வேணாலும் நம்ம பெவல் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பெவலோட ஆப்ஷன். ஸோ 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேரலாக இந்த லூப்பையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஸ்கேல் 1 ஃப்ரீஸ் பண்ணது, ஸ்கேல் 1 ஃப்ரீஸ் பண்ணாதது. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி டேப் போயிட்டு 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணி Ctrl B கொடுத்து இழுத்தேன் அப்படின்னா ரெண்டோட பெவல்லையும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ எதில் நான் 1 கொடுத்தனோ அது எனக்கு ப்ராப்பராக பெவல் ஆகுது, கொடுக்காதது பெவல் ஆகலை. ஸோ எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளண்டரில் நீங்கள் எது பண்ணாலும் Ctrl A ஸ்கேல் கொடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது நான் வேறு ஒரு கியூப் ஆட் பண்ணுறேன். இதை மூவ் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி இங்கே ஒரு மிரர் கொண்டு வரேன். அதுக்கு நம்ம மாடிஃபயர்னு ஒரு பேனல் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜென்ரேட்டில் மிரர் கொடுக்குறேன். இப்போ எதுவுமே ஆகலை, ஏன்னா அந்த மிரர் வந்து இந்த ஆரிஜின்லேருந்து தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே ஆரிஜின் இருக்கிறதுனால அந்த டூப்ளிகேட் வந்து இதுக்குள்ளேயே நமக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கு. நமக்கு மிரர் ஆக வேண்டிய ஆக்சஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ எக்ஸ் ஃபார் ரெட், ஒய் ஃபார் க்ரீன், ப்ளூ ஃபார் இசட். ஸோ நமக்கு ஒய் ஆக்சஸில் மிரர் ஆகணும். ஸோ ஒய்யை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரிஜினை நான் வேர்ல்டு ஆரிஜினுக்கு கொண்டு வரேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆரிஜின் டு 3D கர்சர் கொடுத்தேன்னா எனக்கு ஒய் ஆக்சிஸில் இது மிரர் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து மிரர் மாடிஃபயர். நெக்ஸ்ட்டு இது சப்டிவிஷன் சர்ஃபேஸ். அதாவது நிறைய சப்டிவிஷன் ஆட் பண்ணி மாயால் நம்ம ஸ்மூத் கொடுக்குற மாதிரி நம்ம இதை ஸ்மூத் பண்ண போகிறோம். ஜென்ரேட்டில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டேப் போனோன்னா இந்த மெஷ் வந்து நமக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்ளை ஆனதுனால இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் ஆகி ஸ்மூத் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு பால் ஷேப்பில் ஒரு மெஷ் கிடைக்கும். இப்போ இது ஹார்டாக இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேடிங் இஷ்யூ ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இதை Ctrl 0 கொடுத்தீங்க அப்படின்னா 0 சப்டிவிஷன் லெவலில் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ நான் Ctrl 2 கொடுத்தேன்னா 2 சப்டிவிஷன். ஸோ Ctrl 3, 4, 5 இதெல்லாம் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போது ஆட்டோ ஸ்மூத் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேடிங்கில் ஆட்டோ ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ்குள்ளே போனீங்கன்னா நார்மல்ஸ்னு ஒரு பேனல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேட் ஃப்ளாட் வச்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன ஸ்மூத் பண்ணீங்களோ எல்லாமே நமக்கு ஹார்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் மோட்.
நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க எட்ஜஸை மட்டும் நான் பெவல் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்கேல் 1 இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் B கொடுத்து நான் அதை ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். எனக்கு சிலிண்ட்ரிக்கலாக ஒரு ஷேப் கிடைக்குது. பட் ஸ்டில் நமக்கு இந்த ஹார்ட் எட்ஜஸ் இருக்குது. நான் ஒயர் ஃப்ரேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா இந்த இடம் ஸ்மூத்தாக வேணும், இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக வேணும். ஸோ ஆக்சுவலி இது ஆங்கிள் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை 89, ஸோ 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் லெஸ்ஸாக கொடுக்குறேன். ஸோ ஆட்டோ ஸ்மூத்தோட ஆங்கிள் வந்து 89. ஸோ 89க்கு கீழே இருக்க எல்லா ஆங்கிளுமே நமக்கு ஸ்மூத்தாக காட்டும் ஷேடிங். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஆட்டோ ஸ்மூத் கொடுக்கும்போது நமக்கு கீழே இருக்க ஆங்கிள் எல்லாமே ஸ்மூத் ஆயிரும், மேலே இருக்கிறது ஷார்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை குறைச்சேன் அப்படின்னா அந்த இப்போ 30 டிகிரிக்கு கீழே இருக்க எல்லாமே நமக்கு ஷார்ப் ஆகும். இப்போ நான் அதை 0 கொடுத்தேன்னா எல்லாமே நமக்கு பழைய மாதிரி ஷேட் ஃப்ளாட்டில் வந்த மாதிரி வந்துடும். நான் அதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்மூத் ஆகிட்டு வரும். ஸோ ஃபர்தர் நான் போக போக இந்த 90 டிகிரி ஆங்கிளுமே நமக்கு ஸ்மூத் ஆயிரும். சரிங்களா? ஸோ வியூபோர்ட்டோட பேசிக்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம சோஃபா மாடலிங் எப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம்.